இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு லெபனான் போராளிகளினால் வழங்கப்பட்ட கோலானி கெபாப் விருந்து. புதிய ஏவுகணைகளை களமிறக்கிய லெபனான் போராளிகளும் அவர்களுடைய புதிய சமன்பாடுகளும். உறுதியான எழுச்சியிற்கு தயாராகும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள். மனிதாபிமான உதவிகளை ஆயுதமாக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறிமுறை. நமது மக்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இணைப்பு மற்றும் இடம்பெயர்வு திட்டங்களை முழுமையாக முறியடிப்பார்கள். பலஸ்தீனிய மக்கள் எப்போதும் தங்களுடைய நிலங்களில் உறுதியாகவே இருப்பார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இடிப்புகளுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்பட்டாலும் அவர்கள் தங்களுடைய உரிமையையும் நிலத்தையும் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக ஆக்கிரமிப்புடன் இணைத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர செய்வதற்கான திட்டங்களில் இதுவும் ஒரு பகுதியாகும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை ஜோர்டான் நாட்டை நோக்கி இடம்பெயர செய்வதற்கான திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும். மேலும் இந்த திட்டங்களின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியை உடைக்க பார்க்கின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளையும் நிலத்தையும் முழுமையாக சுரண்டிக் கொள்ள பார்க்கின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் இவற்றினை எதிர்த்து போராடுவதற்காக எல்லா விதமான தைரியத்தையும் கொண்டுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய எழுச்சியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்களை முழுமையாக முறியடித்துவிடும். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இணைப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாலும் பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியின் வெளிப்பாட்டால் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடையும். இனி வரக்கூடிய நாட்களில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் நீங்கள் முழுமையாக பார்ப்பீர்கள் என்றும் வெஸ்ட் பேங்கிற்கு பொறுப்பான பலஸ்தீனிய எதிர்ப்பினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எழுச்சியை உருவாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களை முழுமையாக முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பலஸ்தீன எதிர்ப்பினுடைய தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இதேபோன்று சர்வதேச நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் வாய்மூடி மௌனம் காக்காமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட போகும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் சர்வதேச சட்டங்களை மீறி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள போகும் சூழ்ச்சி திட்டங்களுக்கு எதிராகவும் தங்களுடைய அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் பலஸ்தீன எதிர்ப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். பலஸ்தீனிய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த மிகப்பெரிய போர் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது பலஸ்தீனிய தலைமைகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இணைப்பதற்கான வேலை திட்டங்களும் முன்மொழிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர்களான பெங்குவிரும் ஸ்மோட்ரிச்சும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் அவசரமாக பலஸ்தீனிய அதிகார சபையுடன் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். சீனாவிலும் எகிப்திலும் நடைபெற்ற கலந்துரையாடல்களுக்கு அடுத்தபடியாக இந்த வேலை திட்டங்கள் நகர்த்தப்பட்டுள்ளன. அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கைக்கூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையினை செயலிழக்க செய்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சரான பென்கோவிரும் ஸ்மோட்ரிச்சும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். இந்த புதிய முன்மொழிவின் மூலமாக பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய அனைத்து விதமான அதிகாரங்களும் முழுமையாக செயலிழக்கப்பட போகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இணைத்துக் கொள்வதற்கு முன்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அதிகார சபையினை முழுமையாக அழிக்கப் போகின்றது. சர்வதேச சட்டங்களை மீறி இவற்றுக்கு எதிரான தீர்மானங்களையும் மேற்கொள்ளப் போகின்றது. மேலும் இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான ஆதரவினை வழங்குவார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் எதிர்பார்ப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் வெற்றியடையுமாக இருந்தால் காசாவிலே ஹமாஸும் பலஸ்தீனிய அதிகார சபையும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அரசாங்கம் ஒன்றையும் உருவாக்க முடியாது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய அதிகார சபைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் பலஸ்தீனிய மக்களையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 லட்சம் பலஸ்தீனிய மக்களையும் போராளிகளாக மாற்றப் போகின்றது. ஒவ்வொரு பலஸ்தீனிய நபரையும் போராளியாக மாற்றப் போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த சூழ்ச்சி திட்டங்களினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரதான
பிரதான விளைவாக இதுவே நடைபெறப் போகின்றது. மேலும் இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் அனைவரும் போராளிகளாக மாறுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்துவிடும். மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய பேரழிவுக்கும் காரணமாக அமைந்துவிடும் என்றும் பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் மற்றும் துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துல்கராம் பிரதேசத்திலே மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர்த்தாங்கி வாகனங்களுக்கு எதிராகவும் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசங்களிலே 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ரமல்லா பிரதேசத்திலே பலஸ்தீனிய நபர் ஒருவர் மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருந்தார்கள். இன்றைய தினம் அதிலே ஒரு சிப்பாய் உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலைகள் தெரிவித்துள்ளன. அதேபோன்று இன்று மாலை ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை ஆயுதமாக்கும் பொறிமுறைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. இது தொடர்பாக பலஸ்தீனிய ஆய்வாளர் யூசுப் ஃபர்சின் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிற்குள்ளே வணிகப் பொருட்கள் நுழைய முடியாத நிலைமையில் காசாவில் இருக்கக்கூடிய வணிக சமூகத்தவர்கள் வேலையின்மைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களிடையே பண்டமாற்று முறை அதிகரித்துள்ளது. நிவாரணப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்பனவற்றினை பயன்படுத்தி ஆடைகள், மருந்து பொருட்கள் இன்னும் ஏனைய தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பண்டமாற்று முறை ஒன்று நடைபெற்று வருகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய சில வணிகர்கள் பணத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காக பண்டமாற்று முறையிலே மருந்துகள் மற்றும் ஏனைய முக்கியமான விடயங்களை விற்பனை செய்கின்றார்கள். மனிதாபிமான உதவிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விதித்திருக்கக்கூடிய உச்சக்கட்ட கட்டுப்பாடுகள் அந்த மனிதாபிமான உதவிகளை ஆயுதங்களாக மாற்றியுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொள்ளையர்களை பயன்படுத்தி காசா முழுவதும் ஒரு பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். காசாவில் உள்ள ஹமாஸின் போலீஸ் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக கிளர்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொள்ளையர்களுக்கு ஆயுதங்களையும் விநியோகம் செய்கின்றது. மேலும் இந்த கொள்ளையர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி ஹமாஸின் போலீஸ் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களையும் மேற்கொண்டு நிவாரணப் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் கைப்பற்றிக் கொள்கின்றது. இவ்வாறு கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட நிவாரணப் பொருட்களும் உணவுப் பொருட்களும் காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய வணிகர்களுக்கு விற்கப்படுகின்றன. இதற்கு பிறகு இந்த சிறிய வணிகர்களும் திருட்டு வணிகர்களும் பணத்தை பயன்படுத்தியும் பண்டமாற்று முறையினை பயன்படுத்தியும் உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் பலஸ்தீனிய மக்களுக்கு விற்பனை செய்கின்றார்கள். அதாவது சர்வதேச ரீதியில் பலஸ்தீனிய மக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களுக்கு அமைவாக கொள்ளையர்களுடைய கைப்பற்றுதல்களுக்கு அமைவாக பணத்திற்காகவும் பண்டமாற்றுக்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் பலஸ்தீனிய மக்கள் பணத்தின் மூலமாகவும் பண்டமாற்று முறையின் மூலமாகவும் கொள்வனவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதனால் தேவையுடைய அதிகளவான பலஸ்தீனிய மக்களுக்கு உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் சென்றடைவதில்லை. இவ்வாறு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திருட்டு வணிகர்களையும் கொள்ளையர்களையும் பயன்படுத்தி நிவாரணப் பொருட்களையும் ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. எனவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மாத்திரமல்லாமல் உளவாளிகளுக்கு எதிராகவும் கொள்ளையர்களுக்கு எதிராகவும் திருட்டு வணிகர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய யுத்தத்தினை தொடர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நாங்கள் வெளியிலிருந்து பார்வையாளர்களாக யுத்த களத்தினை பார்ப்பதனை விட யுத்த களத்திலே இருப்பவர்களுக்கு தான் அதனுடைய உண்மையான நிலைமை புரிந்திருக்கும். எனவே இது போன்றுதான் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைமைகளும் காசாவின் யுத்த களத்திலே எல்லா விதமான அழுத்தங்களையும் சமாளித்து வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் துரத்தி அடிப்பதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினமும் பலஸ்தீனிய போராளிகள் ரஃபா பிரதேசத்திலே 20க்கும் அதிகமான கொள்ளையர்களை வேட்டையாடி இருந்தார்கள். இன்றைய தினமும் 10க்கும் அதிகமான கொள்ளையர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பதாகவும் மோசடிகளில் ஈடுபடக்கூடிய வணிகர்களையும் கொள்ளையர்களுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய வணிகர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய வணிகர்களையும் பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டிருப்பதாகவும் அல் குத்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதே போன்று இவ்வளவு கொடூரங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பலஸ்தீனிய மக்கள் 405 நாட்களாக பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் அதனுடைய தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தாளங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 55 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 80க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினரும் அல் குத்ஸ் படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் இன்னும் ஏனைய படைக்குழுக்களும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் அவர்களுடைய கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் 30க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் நெட்சரின் பிரதேசத்திலே பல வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து முஜாஹிதீன் படையினர்
வடமேற்கு காசாவின் 2 வீடுகளில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். டிபிஜே ஏவுகணை மூலமாகவும் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் குறித்த வீச்சில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அப்துல் காதர் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஆர்பிஜி ஏவுகணை மூலமாகவும் டிபிஜி ஏவுகணை மூலமாகவும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் சுஜஜாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் அல் ஃபுகாரி பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் காசாவின் யுத்தகலத்திலே கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய ஏவுகணை திறன்களில் ஒவ்வொரு நாளும் புதிய ஏவுகணைகளை களமிறக்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு 41 மற்றும் 42 ஏவுகணைகளை களமிறக்கி இருந்தார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து 43 மற்றும் 44 ஏவுகணைகளையும் களமிறக்கி இருந்தார்கள். தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 45 மற்றும் 46 ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளார்கள். 150 கிலோகிராம் வார்ஹெட்டை உடைய இந்த ஏவுகணைகளின் மூலமாக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஆரம்பத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தினுடைய எல்லை பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இந்த 40 ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். தற்போது ஹைஃபாவினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இந்த 46 ஏவுகணைகள் மற்றும் 45 ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நசர் 2 ஏவுகணையையும் களமிறக்கியுள்ளார்கள். 350 கிலோகிராம் நிறையுடைய வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த நசர் ஏவுகணையானது துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணையாக மாத்திரமல்லாமல் அதிகளவான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணையாகவும் காணப்படுகின்றது. இந்த குறுகிய தூர ஏவுகணையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் வரையிலுள்ள பிரதேசங்களிலேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த நசர் 2 ஏவுகணையை தெற்கு லெபனான் தரைவழி தாக்குதல்களில் களமிறக்கியுள்ளார்கள். அதாவது தெற்கு லெபனான் கிராமங்களுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராகவும் கிராமங்களில் எல்லை பிரதேசங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராகவும் இந்த நசர் 2 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் டெல் அவீவின் கிரியா பிரதேசத்தை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். கிரியா பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை காணப்படுகின்றது. எனவே முதல் முறையாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலுக்காக கதிர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளார்கள். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கதிர் 1 பாலிஸ்டிக் ஏவுகணையை களமிறக்கி இருந்தார்கள். தற்போது டெல் அவீவின் பிரதேசங்களை துல்லியமாக இலக்கு வைப்பதற்காகவும் அதிகளவான விளைவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் 450 கிலோகிராம் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த கதிர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல் சமன்பாடுகளிலும் மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஒவ்வொரு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கதிர் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி டெல் அவீவின் பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். பெய்ரூட்டுக்கு டெல் அவீவ் பிரதேசம் என்கின்ற சமன்பாட்டுக்கு அமைவாகவே இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய புதிய சமன்பாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருப்பதாகவும் அவருடைய அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தஹியா பிரதேசத்தை இலக்கு வைத்து 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் டெல் அவீவிலே இருக்கக்கூடிய IWI இராணுவ தொழிற்சாலை தளத்தினை இலக்கு வைத்தும் 4க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த இராணுவ தொழிற்சாலையிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஷோமேரா ஜரிட் நெவ்சிவ் அவிவிம் மலிக்கியா மனாரா மெச்சியுலா கிரியட் ஷமோனா ஷுட்லா ஷலோமி ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரம்யா கிராமத்திலிருந்து இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெய்ட்லிட் கிராமத்தினை அடைவதற்கு முயற்சி செய்துள்ளது. நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 படைகள் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவர்களை மொத்தமாக தட்டி தூக்குவதற்கான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில்
25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 51வது கோலானி படைப்பிரிவானது இலக்கம் 3ஆல் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாஹிரா கிராமத்திலிருந்து இலக்கம் 4ஆல் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டயர் ஹர்ஃபா கிராமத்தை அடைவதற்கு முயற்சி செய்துள்ளது. இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றும் அதனோடு 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 4க்கும் அதிகமான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக வெடித்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தகவல்கள் தொடர்பான அனைத்து விதமான விடயங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தணிக்கை செய்துவிட்டது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடை செய்யப்பட்ட பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 4 வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 6 சிப்பாய்களும் ஒரு கட்டளை தளபதியும் தாஹிரா கிராமத்தின் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த கட்டிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதையினூடாக 4 ஹிஸ்புல்லா வீரர்கள் வெளிப்பட்டு இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். RPG ஏவுகணை தாக்குதல்களையும் அல்மாஸ் கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவினர் ஐச்சரூன் மற்றும் மெரோனல்ராஸ் பிரதேசத்தின் ஊடாக முன்னேறி பெய்ட்ஷெவில் கிராமத்தினை அடைவதற்கு கடந்த 3 நாட்களாக முயற்சி செய்து வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 11 சிப்பாய்களும் ஒரு கட்டளை தளபதியும் ஐச்சரூன் கிராமத்தினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் பதுங்கி இருந்துள்ளார்கள். மேலும் இவர்கள் கட்டிடத்திற்குள்ளே சென்று புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அந்த புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டிருந்தேன். இவ்வாறு கோலானி படையினுடைய கட்டளை தளபதியும் சிப்பாய்களும் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய 3 வீரர்கள் குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்து தரமான கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து வைக்கப்பட்டிருந்த பொறிகளையும் வெடிக்க செய்துள்ளார்கள். இவ்வாறு பொறிகள் வெடித்ததன் காரணமாக குறித்த கட்டிடமானது முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கட்டளை தளபதியும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் பல படைகள் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே 3 ஹிஸ்புல்லா வீரர்கள் இவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் குறித்த பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இவ்வாறு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இன்னும் ஒரு படைப்பிரிவானது குறித்த பிரதேசத்திற்கு சென்று கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளது. அத்தோடு குறித்த தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பத்திரிகையாளர் யோர் லிமோர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவானது மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. தெற்கு லெபனான் கிராமங்களினூடாக கோலானி படைப்பிரிவினுடைய இரத்தமானது நிரம்பி வழிகின்றன. 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதல்கள் இதற்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்பாக இருந்தால் இதே போன்று பல இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதனையும் இதிலிருந்து எங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை கோலானி கெபாப் தாக்குதல் என்று லெபனானினுடைய ஊடகவியலாளர்கள் வர்ணித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.